கரண்ட்டாக WWE வரைக்கும் மிக்ஸ்டு டேக் டீம் மேட்ச் முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஷ் இந்த பெர்லினுக்காக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிஎம் பங்க் அகேண்ட் வந்து ட்ரூ மெக்கிண்டியர் மேலே ஒரு ஷாட் எடுத்திருக்காரு. ஸோ குந்தர் ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருக்காரு நம்மளோட வைப்பரவில் ரேண்டி ஆர்டன். இது மாதிரி பல சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராவில் நடந்திருக்கு. ஸோ இந்த வாரம் ராவோட ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிசல்ட் வீடியோ தான் இது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ நடந்த மொத்த செக்மெண்ட் அண்ட் மேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். இந்த வாரம் ரா நல்லா ஹைலைட்டாகவே இருக்குது. ஸோ இதை நான் வந்து டேட் போனாலும் போகிறதுக்கான ரீசன் ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாங்க. சரி ரைட், ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மொத்தரா ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபார்மர் WWE விமன் சாம்பியனான நம்மளுடைய கேண்டிஸ் மிச்சேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து WWE ஹால் ஆஃப் ஃபேமரான நம்மளுடைய மார்க் ஹென்ரி கூடவே வந்து அவருடைய சன் ஜேக்கப் ஹென்ரியோட கூட வந்திருக்காரு. ஸோ மார்க் ஹென்ரியோட சன் வந்து பார்த்தீங்கன்னா WWEல கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாருன்றதை நம்ம அப்கமிங் அப்டேட்ஸில் பார்த்து தான் இப்போ வரைக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆடியன்ஸாக தான் வந்து பார்த்துருக்காங்க. பட் எந்த ஒரு செக்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எதுவும் சொல்லலை. ஸோ மொத்த ஷோவும் கிக் ஆஃப் பண்ணது நம்மளுடைய மாமி ரியா ரிப்ளே தான். ஸோ ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஆடியன்ஸுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா துரோகம்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ முதுகில் குத்துனது எனக்கு ஒன்றும் பெருசாக வலிக்கலைன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாமி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ என்ன சொல்லிடுறாங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ வந்து எப்படி பிட்ரேல் பண்ணுறதுன்னு கூட அவனுக்கு தெரிலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து நம்மளுடைய யார் டாமினிக் மிஸ்டீரியோவும் நம்மளுடைய லிவ் மார்கனும் இன்ட்ரோ பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் அண்ட் கொடுப்பானுங்களா அந்த ரேம்ப் அந்த ஆடியன்ஸ் சைடு. ஸோ அங்கே நின்றே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோ கட் பண்ணுறாங்க. அதில் வந்து நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு ஆண் மகன், ஸோ அதனால தான் வந்து உன்னை விட்டு வந்துட்டேன், நீ எனக்கான ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்கல, ஸோ அதனால தான் வந்து நான் வந்து லிவ் மார்கன் கூட வந்தேன்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஜி ராவை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேசியிருந்தார். குறிப்பாக சொல்லணும்னா உன்னால் முடியாததெல்லாம் அவள் பண்ணிட்டான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னார். ஸோ அதெல்லாம் வந்து வேணாம். ஸோ மொத்த செக்மெண்ட் ப்ராவல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பின்னாடி வந்து நம்மளுடைய யார் டேமியன் பீஸ் வந்து பார்க்குறாரு. ஸோ இவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ப்ராவல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய டேமியன் பீஸ் நம்மளுடைய டாமினிக்கை பயங்கரமாக அடித்து தாக்கிடுறாங்க. ஸோ நம்மளுடைய லிவ் மார்கன் மட்டும் சும்மா இருப்பாங்களா, ஸோ அவங்கள டிகரியர் இப்படி வந்துடுறாங்க. ஸோ இவங்களுக்கான ப்ராவல் வந்து பார்த்திங்கன்னா மண்டே நைட் ராலாக போயிருக்குன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். அண்ட் ஆல்சோ நம்ம டேமியன் பீஸ் வந்து ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டாமினிக் அட்டாக் பண்ணுவார். அந்த இடத்துல இவருக்கு கம்ஃபோர்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய கார்லிட்டோ முதற்கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஜட்மெண்ட் மெம்பர்ஸ் கூட வந்திருப்பாங்க. ஸோ கார்லிட்டோ வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டேமியன் பீஸ்க்கும் நம்மளுடைய கார்லிட்டோக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் பல இன்டர்ஃபரன்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேமியன் பீஸ் வின் பண்ணிடுறாரு. டேமியன் பீஸ் வின் பண்ணதுக்கப்புறமா வந்து ஜட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல ரியா ரிப்ளே வந்து இவரை வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல ஒரு கட்டத்தில் நம்மளுடைய ஃபின் பேலர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கலாம்னு அடிக்க வருவாங்க டேமியன் பீஸ் டு ரியா ரிப்ளேயும். இந்த இடத்துல ஜேடி மெக்டோனல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபின் பேலரை தப்பிக்க விட்டுருவார். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட் எல்லாம் இந்த இடத்துல பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறமா போடாலஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறாரு. அதே விஎஸ்எஸ் டேப் வச்சு தான். ஸோ அதில் வந்து அங்கிள் ஹவுடி என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கதவுலாம் திறந்து தான் இருக்குது, நீ உன்னோட வேலையை வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகவும் விட்டு கொடுக்காதன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓடிசி ஜான்ஸோடைய டெபியூட் தான். ஸோ அவருடைய டெபியூட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாபர் ரெஸ்லர் கூட வந்து நடக்குது. ஸோ வின்சென்ட் வைனரின்ற ஒரு கூட தான் நடக்குது. அவருடைய டெபியூட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாகவே வின் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா நியூ டே மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுடைய கெரியன் கிராஸும் ஃபைனல் டெஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க. அந்த இடத்துல கெரியன் கிராஸ் என்னன்னு சொல்கிறாருன்னா, ஸோ அவர் வந்து ஓப்பனாக சொல்கிறாரு, ஸோ ஓடிசி ஜான்ஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோஃபி கிங்ஸ்டன் ஏன் கொண்டு வந்தாருன்னா, ஸோ அவர் வந்து நியூ டேல பிக்கியோட இடத்த நிரப்புறதுக்கு தான் ஒன்று கொண்டு வந்திருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதை வந்து ஜான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எடுத்திருக்க மாட்டார். அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல நம்மளுடைய கோஃபி கிங்ஸ்டனுக்கும் நம்மளுடைய யார் ஓடிசி ஜான்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த நியூ டேக்கும் நம்மளுடைய ஓடிசி ஜான்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் வச்சுக்கலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ 6 மேன் டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா க்ரீட் பிரதர்ஸ் வராங்க. ஸோ க்ரீட் பிரதர்ஸ்க்கும் நம்மளுடைய ஓடி சக்கிரா தொசவாக்கான ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் மாதிரி பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஐவி நீல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேக்ஸின் டுப்ரி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறாங்க பேக் ஸ்டேஜில். அதில் வந்து ஐவி நீல் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாமான்ற மாதிரி வரும்போது ஸோ மேக்ஸின் டுப்ரி ரொம்ப தெனாவட்டாக பேசி விட்ருவாங்க. இந்த இடத்துல இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ரோலை ப்ளே பண்ணுது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓட்டிஸ் வந்து மேக்ஸின் டுப்ரியை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவார். அதுக்கான ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, ஸோ ஐவி நீல் வந்து நம்மளுடைய மேக்ஸின் அட்டாக் பண்ணிடுவாங்க. அதை யூஸ் பண்ண நம்மளுடைய க்ரீட் பிரதர்ஸ் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஐவி நீல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்ரீட் பிரதர்ஸ் கையை வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பண்ணி காட்டுறாங்க. இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய சேட் கேபிள் வந்து ஸோ ஒலிம்பிக்ஸ் நடக்கிறனால ஸோ யூஎஸ்ஏ சப்போர்ட் பண்ண போயிட்டா தான் இந்த ஒரு செக்மெண்ட் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி
பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா பீட் டன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ எடுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பீட் டன் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ அவருக்கும் வந்து ஷேமஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பகை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் மேலே பகை இருக்குது. ஸோ அவங்க எல்லாரையும் நான் டெஸ்ட்ராய் பண்ணுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ப்ரூசர் வெயிட்டாக இருப்பேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து ப்ரூசர் வெயிட்டுன்னு ரிட்டர்ன் ஆகிறன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேமஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து இந்த ப்ரொமோ கட் பண்ணாருன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறமா நம்மளுடைய யூஎஸ்கை கைரி சைன் வர்சஸ் நம்மளுடைய ஷேனா பஸ்லர் ஜோயிசருக்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் ஃபார் விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிச்சு. அதுக்கான ரீசன் என்னன்னா நம்மளுடைய ஆல்பா ஃபயரும் ஈஸ்லா டவுனும் நம்மளுடைய மொத்த டீமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் டாக் டீம் சாம்பியனாக இருக்கிறனால இந்த கண்டெண்டர் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்து விட்டுருவாரு. அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய ஆட்டு இந்த இடத்துல பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய மிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாரு. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஸோ இதுக்கப்புறமா நம்மளுடைய அகைன் ஆடம் பீர்ஸ்ட்டை போய் இந்த மாதிரி மேட்ச் கொடுங்கன்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க தான் செய்யுது. ஸோ நம்ம பிரான்சன் ரீடோட ஆட்டோலையும் தாங்க முடியல ஸோரால். ஸோ அதுவும் ஒரு பக்கம் போகுது. ஸோ நம்மளுடைய குந்தர் வராரு. ஸோ குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோ கட் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ராண்டி ஆர்டன் வராரு. ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல ராண்டி ஆர்டன் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் ஃபஸ்ட் எவர் WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணேன். அண்ட் ஆல்சோ அப்போ தான் நான் தான் வந்து யங்கஸ்ட் WWE சாம்பியன்றதையும் மென்ஷன் பண்ணுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 14 டைம் சாம்பியனாக இருக்கேன். நான் கூட சீக்கிரம் 15 டைம் சாம்பியன் ஆக போகிறேன்றதை சொல்லும் போதே நம்மளுடைய குந்தர் இன்ட்ரோ பண்ணிடுறாரு. ஸோ குந்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னென்ன முடியுமோ பேசு. நீ ஒரு மிஸ்டேக், உன் கெரியர்லேயே நீ ஒரு மிஸ்டேக். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆப்போனண்ட்டை சூஸ் பண்ணுறேன்னா, ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும். ஸோ உன்ன மாதிரி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ ராண்டி ஆர்டன் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு சில மிஸ்டேக் பண்ண தான் செய்கிறேன். இப்போ ஒரு மிஸ்டேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். அது என்ன மிஸ்டேக்னா, நான் 14 டைம் சாம்பியனாக இருக்கேன்ல, இப்போ அந்த மிஸ்டேக்காக தாண்டி 15 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராண்டி ஆர்டன் மென்ஷன் பண்ணுறாரு. இந்த இடத்துல குந்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே பேசிக்கிட்டு இரு. ஏன்னா உங்கள் ஃபேமிலியே அப்படி தான், உன் கிராண்ட் ஃபாதர் இந்த மாதிரி தான், உங்களோட அப்பா அந்த மாதிரி தான், உன் ஃபேமிலி அந்த மாதிரி தான். அண்ட் ஆல்சோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது நீ ஒரு பெரிய மிஸ்டேக்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய குந்தர் மென்ஷன் பண்ணிடுறாரு. இதை பார்த்து ராண்டி ஆர்டன் பயங்கர கோவமாகி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் இன்ட்ரோ பண்ணுறாரு. ஸோ ட்ரூ மேக்கின்டையர் இன்ட்ரோ பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா பேசலான்னு வருவார். அந்த இடத்துல அவரை வந்து சிஎம் பங்கு அட்டாக் பண்ணிடுவார். அதை யூஸ் பண்ண நம்மளுடைய வைப்பரல் ராண்டி ஆர்டன் குந்தருக்கு ஒரு ஆர்கேஓ கனெக்ட் பண்ணி ஸோ டைட்டில் வச்சுட்டு நிற்பார். பட் இருந்தாலும் நம்மளுடைய சிஎம் பங்கும் ட்ரூ மேக்கின்டையர் அடிச்சுக்கிட்டு ரிங்குக்கு வந்துருவாங்க. இந்த இடத்துல சிஎம் பங்குக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கான ப்ராவல் பயங்கரமாக போகும். ஒரு கட்டத்துக்கு மேலே பெல்ட் எடுத்து அடிக்கிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போத் மெம்பர்ஸும் வந்து போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ சொன்னோம்ல, ஸோ ஆர்டூத் வந்து நம்மளுடைய மிஸ்ட்டை பேசினாருன்றதை. ஸோ அதுக்கான மேட்ச் தான் இப்போ நடக்க போகுது. ஸோ நம்மளுடைய பிரான்சன் ரீடுக்கும் மிஸ்ஸுக்கான மேட்சும் நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான்சன் ரீட் க்ளீனாகவே வின் பண்ணிட்டார். பட் இருந்தாலும் நம்மளுடைய ஆர்டூத் வந்திருப்பார்ல, ஸோ ஆர்டூத் வந்து மிஸ்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி பார்க்கும்போது ஸோ மிஸ்ஸை பிடிச்சி வச்சு சுனாமியாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு. கூடவே வந்து நம்மளுடைய ஆர்டூத்தை பிடிச்சும் போட்டார். ஸோ ஆர்டூத்துக்கு ஒரு 6 சுனாமி கனெக்ட் பண்ணி விட்டுருவாரு இந்த இடத்துல பிரான்சன் ரீட். இதுக்கப்புறமா ஆடம் பியர்ஸ் வந்து பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாத, இதுக்கப்புறம் ஃபயர் பண்ண வேண்டியது இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவார். பட் இருந்தாலும் பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் நம்மளுடைய பிரான்சன் ரீட் என்ன சொல்லியிருப்பாரு, நீ உன் வேலையை ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிற, நீ எனக்கு ஒரு ஆப்பனண்ட்டை கரெக்டாக கொடு, நான் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல ஒரு டேலண்ட்டுன்னு தான் நான் இது பண்ணி ப்ரூவ் பண்ணி காட்டுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் தான். ஸோ நம்மளுடைய பிரான் பிரேக்கர் வர்சஸ் நம்மளுடைய சாமி ஜெயினுக்கான ஒரு 2 out of 3 ஃபால் கவுண்ட் மேட்ச் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்காக. இந்த மேட்சோட ஸ்டிபுலேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ பின் பண்ணுவாங்கள்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 3 தடவை பின் பண்ணி கவுண்ட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து 2 தடவை யார் மேக்ஸிமம் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வின்னரு. இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு கவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமிசைன் பண்ணிடுவார். அதுக்கப்புறமா 2 கவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய பிரான் பிரேக்கர் பண்ணிடுவார். மொதல் தடவை ஒரு ஸ்பியர் போட்டுருவார். 2வது தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளையிங் ஸ்பியரே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிரும். ஸோ இதை யூஸ் பண்ண நம்மளுடைய பிரான் பிரேக்கர் சக்ஸஸ்ஃபுல்லாக அவருடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் டிஃபெண்ட் பண்ணி ஸோ ஸ்டில் சாம்பியன் நம்மளுடைய பிரான் பிரேக்கர் இருந்திருக்காரு. இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்திருக்கு. ஸோ இந்த ராவோடைய ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். இந்த வாரம் ராவோட ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோனி லீவ்லேயே நிறையா இருக்கும். ஸோ சோனி லீவ் ப்ரீமியம் ப்ரோன்ற மாதிரி நினச்சிங்கன்னா ஏபிகே ஏற்றி பாருங்க.